ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கணும். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா அதையும் சேர்த்து போட்டு வேக விட்டுருங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நல்லா நிறையா மிளகா சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் சேர்த்துருக்கிறதே கொஞ்சம் ஜாஸ்தி தான். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு புளி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். கடைசியா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நைஸா அரைச்சு தாளிச்சு விட்டீங்கன்னா சட்னி ரெடி. நான் இன்னைக்கு தோசை மாவோட முருங்கைக்கீரை பொடியை சேர்த்து கலந்து சுடுறேன். நான் ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுவேன்னா, தோசை ஊத்திட்டு அதுல இந்த இட்லி பொடி தூவுற மாதிரி இந்த முருங்கைக்கீரை பொடியை தூவிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிறிஸ்பியா தோசை சுட்டானா சூப்பரா இருக்கும். கிறிஸ்பியான தோசையும் சட்னியும் ரெடி. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சட்னியில கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு அரைக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு என் பொண்ணும் ஹஸ்பண்டும் டென்னிஸ் பிராக்டிஸ்க்காக கிளம்பிட்டாங்க. கூடவே டெடியும் கிளம்பிட்டான். நான் சொன்னேன், டெடியை விட்டுட்டு போங்க, வேண்டாம், அவனை கூட்டிட்டு போனீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு. பட் ஆனா என் பொண்ணு அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போவேன் அப்படின்ட்டு கடைசியில என்னையும் பிராக்டிஸ்க்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அதனால நானும் கூட போனேன். இப்படிதாங்க இன்னைக்கு பொழுது போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.